Hey guys, நான் விவேகானந்தன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் film industryல யூஸ் பண்றாங்கன்றத பத்தி பார்க்க போறோம். Tungsten lights, HMI, fluorescent lights and LED lights. First நம்ம tungsten lights பத்தி பார்க்கலாம். Tungsten lights தான் இண்டஸ்ட்ரியோட ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு வராங்க. And இதுக்கு full 100% CRI வேல்யூ இருக்கும். And skin tone-ஓட கலரும் அக்யூரேட்டா ரெப்ளிகேட் பண்ணும். இந்த tungsten lights 3 வேரியன்ட்ல வரும். Open face, par and fernal. இதோட கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 3200 கெல்வின். பட் இந்த லைட்டோட டிராபேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேஸ் லைட்டோட கம்பேர் பண்ணும்போது பிரைட்னஸ் அவுட்புட் கம்மியாக இருக்கும், பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் லைட் வந்து ஓவர் ஹீட் ஆகும். பட் இன்னைக்கும் எத்தனை மாடர்ன் லைட்ஸ் வந்தாலும் டங்ஸ்டன் லைட்ஸோட யூசேஜ் இருந்துகிட்டு தான் இருக்கு. டங்ஸ்டன் லைட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். பிகாஸ் அது ரொம்ப ஹீட் ஆகிறதுனால க்ளவுசஸ் போட்டு தான் ஹேண்டில் பண்ணும். அண்ட் இந்த லைட் ஆன்ல இருக்கும்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணக்கூடாது. பிகாஸ் லைட் ஆன்ல இருக்கும்போது பல்ப் ஷேக் ஆச்சுன்னா அது பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த லைட்டை யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டா உடனே திருப்பி ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா பல்ப் ஹீட்டா இருக்கும். ஸோ உடனே லைட் ஆன் பண்ணோம்னா பல்ப் பிரேக் ஆயிடும். ஸோ அதனால 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் கூலிங் டைம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த லைட்டை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அண்ட் ஸ்பாட் மோடுக்கு ரொட்டேட் பண்ணி லைட்டோட பீம் ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இந்த லைட்டுக்கு பாண்ட் டோஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு லைட்டை டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்க்கு ஷேப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைட்டுக்கு ஸ்பெசிஃபிக் சாஃப்ட் பாக்ஸஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி லைட்டை சாஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைட்டுக்கு டிம்மர்ஸ் இருக்கும். பட் சம் லைட்ஸ்க்கு டிம்மர்ஸ் இருக்காது. ஸோ அந்த டைமில் கஸ்டமைஸ் டிம்மர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லைட்டை டிம் பண்ணிக்கலாம். பட் நம்ம முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் டங்ஸ்டன் லைட்ஸை டிம் பண்ணும்போது அதோட ஃபிசிக்கல் டெம்பரேச்சர் கம்மியாகிறதுனால அதோட கலர் டெம்பரேச்சரும் லோ ஆகும். அண்ட் ஸ்கிரீம்ஸை வச்சு லைட்டோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ணலாம். லைக் ரெட் ஸ்கிரீம் வந்து 2 ஸ்டாப்ஸ், கிரீன் ஸ்கிரீம் வந்து 1 ஸ்டாப் அண்ட் மூணாவதா ஹாஃப் அண்ட் ஆஃப் ஸ்கிரிம் இருக்கு. இது பாதி ஓப்பன்ல இருக்கும் அண்ட் இன்னொரு பாதியில் ஸ்கிரிம் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல லைட் கட் பண்ணுமோ அந்த இடத்துல இந்த ஸ்கிரிம் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஸ்கிரிம்ஸ் அவைலபிளா இல்லைனா பார் லைட்டோட நெட் யூஸ் பண்ணி லைட்டை கட் பண்ணலாம். இதோட கலர் டெம்பரேச்சர் எப்படி வார்ம்ல இருந்து டேக்கு மாத்தலாம்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி மாத்தலாம். CTB கலர் டெம்பரேச்சர் ப்ளூ. இந்த ஃபில்டர்ஸ் 4 ஸ்ட்ராங் வேரியன்ட்ஸ்ல வரும். CTBயோட நம்பர்ஸ், கலர் டெம்பரேச்சரோட சேஞ்ச் அண்ட் லைட் லாஸோட டீடைல்ஸ் எல்லாம் இதில் கிளியரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜெல்ஸ் ஆட் பண்ணி வார்ம் லைட்டை டே லைட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, learn, write, shoot, edit, repeat. Stay positive. Peace.